அனுப்புனாங்க. இப்போ அந்த பாட்டை நான் உங்கள் மத்தியில் பாடுறேன். அதுக்கு முன்னால் ஒரு வசனம், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ. அதாவது இந்த பாடல் ஆத்ம பாரத்தோட ஆத்ம பாரம் உள்ள ஒரு பாடல். ஆத்மாக்கள் அழிந்து போகிறாங்களே நம்ம தேசத்தில், உலகமெங்கும் ஜனங்கள் எப்படியெல்லாமோ அழிகிறாங்க. கடன் பிரச்சனையில் தற்கொலை பண்ணுறாங்க. டூர் போன இடத்துல படகு கவிழ்ந்து சாகுறாங்க. குளிக்க போன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பையங்க கடலில் செத்து மிதக்கிறாங்க. சிறு பிள்ளைகள் அது எங்களை எப்படிலாமோ அதுக்கு மரணம் வருது. அந்த குடும்பங்கள்லாம் கண்ணீரில் கடந்து கவலைப்படுது. கண்ணீரில் கவலையோட துக்கத்தோடு இருக்காங்க. அந்த மக்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்றதுக்கு யார் சொல்லுவா? வாலிப பிள்ளைங்க பரீட்சையில் தோல்வி அடைஞ்சிச்சுன்னா உடனே அவங்க தற்கொலை பண்ணுறாங்க. இப்படி நிறையா ஆக்சிடென்ட்னால நிறையா மரணம் வருது. இப்படி மக்கள் மறிக்கிறாங்க. அதனால் நம்ம தேசம் நிறையா ஆண்டவரை அறியாமல் மறிக்கிறாங்க. அது ஒன்று தான். ஆண்டவரை அறியாமல் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாங்க. அதெல்லாம் எவ்வளோ வேதனைன்னு பாருங்க. அவங்க போகிற இடம் பரலோகம் போக முடியாது, நரகம் தான் போவாங்க. அதனால் நம்ம எப்படியாவது நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லணும். நம்ம சொல்ல வேண்டிய கடமை, நம்ம செல்ஷா மட்டும் போதாது, அது சொல்ல வேண்டிய கடமை நம்ம மேலே நமக்கு இருக்குது. அந்த கடமையை உணர்ந்து நம்ம எல்லாரும் ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லுவோம். இப்போ போன மாதம் ஒரு ஊருக்கு நாங்கள் சுவிசேஷ ஊழியத்துக்காக போயிருந்தோம். ரொம்ப காலமாக போகலை. இப்போ கூப்பிட்டாங்க, போனோம். ஒரு 15 பேர் இப்போ நைட்டு சபை வச்சுருந்தாங்க. மத்தியானமே போயிட்டோம். மத்தியானம் போய் அந்த ஊரெல்லாம் சுற்றி சுவிசேஷ ஊழியம் செய்துட்டு நைட்டு சபத்தில் கலந்து கொண்டோம். அதெல்லாம் எனக்கு பாட்டு பாடுங்கம்மா, சாட்சி சொல்லுங்கம்மா நாங்கள் அது பாஸ்ட்டு. அப்போ நான் சாட்சி சொன்னேன், பாட்டு பாடினேன். நிறைய பேர் எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கம்மா அப்படின்னு நிறைய ஜெபம் குறிப்பு எழுதி கொடுத்தாங்க. இந்த பிள்ளைகள் குழந்தை இல்லாத மக்கள் நிறையா இருந்தாங்க. அவங்களுக்காக எதுவும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க. பிள்ளைகள் கீழ்ப்படியம் அடைந்தாங்க அப்படின்னு ஒரு குடும்பத்தில் 3 பிள்ளைகள் கீழ்ப்படியம் அடைந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. இப்படியாக நிறைய ஜெப குறிப்பு எழுதி கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து இப்போ நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஏன்னா அப்படியாக மக்கள் அறியாமல் இருக்காங்க. நம்ம சொல்ல வேண்டிய கடமை கடைசியாக நாங்கள் 2 குடும்பத்தை நாங்கள் சந்தித்தோம். அது 2 குடும்பமும் நல்ல பணக்கார குடும்பம், வசதியான குடும்பம். பணக்கார வீட்டுக்குள்ளே யாரும் நம்ம நுழைய முடியாது. பணக்கார வீட்டுக்குள்ளே சுவிசேஷம் சொல்றதுக்கு நம்ம போக முடியாது. போகணும்னா அது ஆண்டவருடைய கிருபை இருந்தால் தான் போக முடியும். நாங்கள் என்ன செஞ்சேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த பணக்கார குடும்பம் தெருவில் வீடு கட்டினாங்க. வீடு பெரிய வீடாக கட்டினாங்க. அது கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் நம்ம தெருவழியே போகும்போது, கள்ளைக்காடு தெருவில் போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இந்த குடும்பத்தை ரட்சிங்கப்பா, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. தெரிஞ்ச குடும்பம் தான் இந்த குடும்பம். அந்த வீடு சீக்கிரமாக கட்டி முடிக்கணும். அந்த வீட்டில் சுகமாக சந்தோஷமாக அவங்க குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே போவேன். அடிக்கடி ஜெபம் பண்ணிக்கிட்டு போவேன். தினம் போகும்போது வரும்போது வீட்லேயும் போய் ஜெபம் பண்ணுவேன். இது யாருக்கும் தெரியாது. கடைசியாக வீடு கட்டி முடிச்சு பாலெல்லாம் காய்ச்சினா பிறகு அந்த தங்கச்சியை ஒரு நாள் பார்த்து, ஏமா உங்கள் வீட்டுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம், உங்களுக்காக ஜெபம் பண்ணேன், இப்படியாக நீங்கள் இந்த வீடு சீக்கிரம் கட்டி முடிக்கணும், இந்த வீட்டில் தங்கச்சி சுகமாக குடும்பமாக சந்தோஷமாக அந்த குடும்பத்தில் குடியேறணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் உங்களை இன்னைக்கு குடி வச்சுருக்காங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் ஆண்டவரை நினைங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வெளியே போகும்போது அந்த தங்கச்சியை பார்த்து சொல்லிக்கிட்டே போனேன். ஏமா நீங்கள் வாங்கம்மா, எங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா, ஜெபம் பண்ண வாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 4 பேர் 5 பேர் சொல்லி சர்ச்சை போயிட்டு வரும்போது அப்படி எல்லாரும் சேர்ந்து போனோம். பாஸ்டர்கிட்ட சொன்னேன், காலண்டர் அந்த நேரம் பிப்ரவரி மாதம் காலண்டர் கொடுத்தாங்க. அந்த காலண்டரையும் கொண்டு கொடுத்து வசன போர்டு ஒன்று வாங்கிட்டு போனேன். அந்த வசனம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வசன போர்டு வாங்கி கொண்டு கொடுத்தோம். சந்தோஷமாக அதை வாங்கிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு நாங்கள் வெளியே வந்தோம். எங்களுக்கு காஃபி கொடுத்தாங்க, தின்பண்டம் கொடுத்தாங்க, பேக்கரி வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியும், பேக்கரி வச்சுருக்காங்க, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த பேக்கரிக்கார குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். அதே போல் இன்னொரு குடும்பமும் வீடு கட்டினாங்க. அந்த குடும்பத்துக்காக நாங்கள்
இப்ப ஆண்டவரை நினைக்கிறாங்க. இதெல்லாம் இந்துல இருந்து வைராட்சியமா இருந்தவங்க இப்ப ஆண்டவருக்குள்ள வாராங்க. எங்க வீட்டையும் ஜெபக்கூட்டம் வைங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அதனால இப்படி நம்ம ஜெபம் பண்ணா ஆண்டவர் நமக்கு வழிவாசல் ஆண்டவர் திறந்து கொடுப்பாரு. ஆத்மாக்களை போய் சந்திக்கும்படியா, ஆத்மாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியா ஆண்டவர் வாய்ப்பு வசம் நேரங்களை சமயங்களை நமக்கு தருவார். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராங்க. மத்தியில ஒரு பாடல் ஒன்று, ஆத்மாக்கள் அழித்து போறாங்களே அப்படிங்கிற பாடத்தோட ஆண்டவர் தந்த பாடல் மத்தியில பாடுகிறேன். ஓ மாழுதே என் கரத்தின் கிரியைகளே, என் ஜனமே மாண்டு போகுதே என்றே சுவேண்டுகின்றார். சமாதானமே இழந்தேங்கோம் ஜனமே உன் பாரமென்ன, இதயம் திறந்துரைப்பாயோ இன்ப இயேசு உன்னை இன்று ஏற்றுக்கொள்வார். மாண்டு போகுதே என் ஜனமே மாடுதே என் கரத்தின் கிரியைகளே, என் ஜனமே மாண்டு போகுதே என்றே சுவேண்டுகின்றார். வஞ்சனை நிறைந்த இப்பாதில் தஞ்சமெங்கு தேடுகின்றாய். அலைந்து திரிந்தழிவாயோ, அமர்ந்து உணர்ந்து சிலுவை நோக்கி பார். மாண்டு போகுதே என் ஜனமே மாடுதே என் கரத்தின் கிரியைகளே, என் ஜனமே மாண்டு போகுதே என்றே சுவேண்டுகின்றார். வறண்ட வனாந்திர வழியே, வணங்காக்களுத்துடனே, முரட்டாட்டமான ஜனங்கள் முறிந்தே விழுந்தே மடிந்தார். அதைப் பார். மாண்டு போகுதே என் ஜனமே மாடுதே என் கரத்தின் கிரியைகளே, என் ஜனமே மாண்டு போகுதே என்றே சுவேண்டுகின்றார். இரக்கம் கிருபையும் தயவும் உருக்கம் பொறுமையுடன் உனக்காக காத்திருந்தாரே, உனக்கே இன்னும் தாமதம் வந்திடாயோ. மாண்டு போகுதே என் ஜனமே மாடுதே என் கரத்தின் கிரியைகளே, என் ஜனமே மாண்டு போகுதே என்றே சுவேண்டுகின்றார். நித்திய ஜீவ பாதையோ இடுக்கம், நீதிமானதில் நடப்பார். அழிவின் வழியோ விசாலம், அதிலே நடப்போர் நரகம் அடைவார். மாண்டு போகுதே என் ஜனமே மாடுதே என் கரத்தின் கிரியைகளே, என் ஜனமே மாண்டு போகுதே என்றே சுவேண்டுகின்றார். தேவ கோபாக்கினை இறங்கும், பாவசோதமும் அழியும், வேதவாக்கியம் நிறைவேறும், புதரம் வெந்தழிந்திடும் காலமிதே. மாண்டு போகுதே என் ஜனமே மாடுதே என் கரத்தின் கிரியைகளே, என் ஜனமே மாண்டு போகுதே என்றே சுவேண்டுகின்றார். உதவியாய் இந்த பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நம்ம இந்த சர்ச்
வருகிற நாட்களில வந்து அமர்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் தேவ பிரசனம் நிறைந்ததாய் காணப்பட உதவி செய்யுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இதை பிரதிஷ்டை செய்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.